ஹாலிடேஸ்னாலே அது நம்ம GT Holidays தான். South India's #1 travel brand. உங்கள் சினிமா கனவுகளை சிறகடிக்க டவுன்லோட் நவ் லெட்ஸ் ஃபேம் ஆப். ஒரு டிக்கெட் 4 படம் உங்கள் டிஸ்னி பிளஸ் ஹாட்ஸ்டார். இந்த டிசெண்டிங் ப்ராசஸ்ல இறைவன் வரும்போது இதோ பாருங்கள் எல்லோரும் மக்களே நான் மத்ஸ்யாவதாரம் எடுத்துக்கொண்டு வருகிறேன்னு சொல்ல மாட்டார். இதோ நான் நரசிம்மராக வருகிறேன் சொல்ல மாட்டார். இதோ பாருங்க நாங்க தான் வாமனன், நான் தான் நாராயணன் சொல்ல மாட்டார். அவதாரங்கள்ங்கிறது முதல்ல 10, 11, 12ங்கிற கணக்கே இல்லை. எண்ணற்ற அவதாரங்கள், இன்யூமரபிள் இன்கார்னேஷன்ஸ், எவ்வளவோ. பன்றியையும் மட்டம் தட்டியாச்சு, ஒரே வரியில பன்றிய மட்டம் தட்டியாச்சு. அந்த சக மனிதனையும் பண்ணி பயலே வாடா பனிமுக்கு வாயா, இப்படிதான். இதுதான் ஜோக் நமக்கு. கடவுளுக்கு அப்படி இல்லை. பன்றி என்பதை நீ மட்டமாக பார்க்கின்றாயா துஷ்யந்த், நான் வராகம் என்கின்ற அவதாரம் எடுத்து வருவேன். நீ சிங்கத்தை கண்டு அஞ்சுகின்றாயா, இதோ நான் நரசிம்மராக வருவேன். சிறு குள்ள உருவு படைத்த குழந்தைகளை பார்த்து ஏளனம் செய்கின்றாயா, நான் வாமனனாக வருவேன். காயத்ரி ராமாயணத்தை கேட்டுட்டா அந்த காயத்ரி மந்திரத்தின் முழு சிறப்பு பலன் வருமானு கேட்டா எல்லாமே அவளுக்கு லைஃப்ல சேலஞ்சஸ். 5 குழந்தைகள் கடைசியில இழந்துடுறா, அவளை சபையில அவமானப்படுத்தினா. ஸோ நிறைய விஷயங்கள் திரௌபதி லைஃப்ல எடுத்துனீங்கன்னா ஷார்ட் பீரியட்ல ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கா. ஆனா அதையும் மீறி கொண்டு எப்படி வந்தாள், அவளுக்கு கிருஷ்ணரோட இருந்த ஒரு ஃப்ரெண்ட்ஷிப். பாண்டவர்கள் பக்கம் மூத்தவனாக இருந்த யுதிஷ்டிரன் தர்மராஜா சூதாடி இருந்தால் இந்த பக்கம் துரியோதனன் ஆடி. எதுக்கு மாமாவான சகுனி ஆடணும்? பீரியட்ஸ்ல இருக்கும்போது பிளட் வழிஞ்சுட்டு இருக்கும்போது அவ உடம்புல துணி இருந்தா என்ன இல்லைன்னா என்னன்னு சொன்னவன் கர்ணன். உள்ளத்தில் நல்ல உள்ளம், நம்ம கர்ணன் சுவாமி தான் சொல்லியிருக்காரு. ஒரு ரூல் ஃபாலோ பண்ணல. இதே நான் யுத்தம் பண்ணும்போது எந்த ரூல் சொல்லியிருக்கு, நான் தர்மத்தை கடைப்பிடிக்கணும்னு. இஃப் யூ டூ அதார்மிக், நீ தர்மத்தின் வழி இல்லாமல் தவறு செய்தால் உன்னை வெல்வதற்காக நானும் அதர்மத்தில் வெல்வேன். பெருமாளுடைய அவதாரங்கள், எதற்காக இத்தனை அவதாரங்கள் எடுத்தாரு, ஒன்னொன்னும் என்னென்ன விஷயங்களை சொல்லுது, அதை பத்தி சொல்லுங்க. இப்போ அவதாரம் அப்படின்னாலே மேலிருந்து கீழே இறங்குதல் அப்படின்னு பேர். டு டிசெண்ட், அதுதான் அவதாரம்னு பேர். இந்த டிசெண்டிங் ப்ராசஸ்ல இறைவன் வரும்போது இதோ பாருங்கள் எல்லோரும் மக்களே நான் மத்ஸ்யாவதாரம் எடுத்துக்கொண்டு வருகிறேன்னு சொல்ல மாட்டார். இதோ நான் நரசிம்மராக வருகிறேன் சொல்ல மாட்டார். இதோ பாருங்க நாங்க தான் வாமனன், நான் தான் நாராயணன் சொல்ல மாட்டார். இவர்தான் திருமாலினுடைய அவதாரம்ங்கிறத கண்டு பிடித்து நமக்கு சொல்லுபவர்கள் ரிஷிகள், முனிவர்கள். அவர்கள் தியானம் பண்ணி நினைப்பா, ஐயோ இந்த குழந்தையை பார்த்தா சாதாரண குழந்தையா இல்லையே, ஆஹா இது நாராயணன் மாதிரியே இருக்கே, ஒருவேளை கடவுள்தான் இந்த சின்ன பிள்ளையின் உருவல் வாமனனாக வந்திருக்கிறாரோ, இவர்தான் நரசிம்மராக வந்திருக்கிறாரோ, இவர்தான் தசரதருக்கு சுபுத்திரராய் ராமனாய் வந்திருக்கிறாரோ, இவர்தான் வசுதேவனுக்கு பிள்ளையாய் வாசுதேவனாய் கண்ணனாய் வந்திருக்கிறாரோன்னு ரிஷிகள் பார்த்து சொல்லுவாங்க. அவதாரங்கள்ங்கிறது முதல்ல 10, 11, 12ங்கிற கணக்கே இல்லை. எண்ணற்ற அவதாரங்கள், இன்யூமரபிள் இன்கார்னேஷன்ஸ், எவ்வளவோ. எல்லாம் பாரத தேசத்தில் தான் அமைந்தவை என்பதல்ல, எங்க வேணாலும் பெருமாள் பிறந்திருக்கலாம். ஆனா இதுதான் அவதாரம்னு காண்பிக்கக்கூடியது ரிஷிகள். ஒன்று. ஏன் அவதாரங்கள்? நான் முன்னாடி சொன்ன மாதிரியே நிவியா, பெருமாள் தன்னுடைய சிருஷ்டியில ஒரு பெண்ணை படைச்சிருக்கார், ஒரு ஆணை படைச்சிருக்கார், ரோடுல இருக்கக்கூடிய நாயும் படைச்சிருக்கார், பூனையும் படைச்சிருக்கார், காட்டுல இருக்கக்கூடிய சிங்கத்தையும் படைச்சிருக்கார், புலியும் படைச்சிருக்கார், நீரில் வாழக்கூடிய மீனையும் படைச்சிருக்கார், ஆமையும் படைச்சிருக்கார், சேற்றில் நடக்கக்கூடிய பன்றியையும் படைச்சிருக்கார், உயர்ந்து நிற்கக்கூடிய ஒரு ஆணையையும் படைச்சிருக்கார், எல்லாம் படைச்சிருக்கார். சஹஸ்ரநாமம் சொல்றது தியோசச்சந்திரார்க்க நக்ஷத்ரா கம்திஷோ பூர்மஹோததிஹி வாசுதேவஸ்ய வீரியேன வித்ருதானி மகாத்மனஹா. மனிதா நீ பார்க்கக்கூடிய சந்திரனும் சூரியனும் நட்சத்திரங்களும் அவ்வோ இடங்களில் இருக்கின்றனவே. காரணம் என்னன்னா பெருமாள் ரிமோட்ல நிக்க வச்சிருக்காரா, எல்லாரும் அங்க நில்லுங்க அங்க நில்லுங்க, அத்தனையும் படைச்சிருக்கிறது பகவான். ஆனால் இவ்வளவு அவதாரங்கள் இருந்தாலும் நம்ம இப்ப நீங்க இப்போ கவுண்டமணி, செந்தில் ஜோக்கெல்லாம் எடுத்துக்கோங்க, நீங்களும் ரசிச்சிருப்பீங்க, நாங்களும் ரசிச்சிருக்கோம். ஆனா இப்ப நம்ம காமெடி ஃபிலிம்ல எல்லாம் நம்ம அவங்க பண்ணும்போது ஓன்னு சிரிச்சிடுறோம். வாடா பனி பயலே அப்படிதான் கூப்பிடுவார், வாடா பனி பயலே அப்படிம்பார். பாவம் அவர் வருவார், நம்ம ஒவ்வொரு இப்படி கை தொட்டி சிரிப்போம். இப்போ இதுல 2 விதத்தில் நாம் தவறு செய்து விட்டோம். சக மனிதனை மனிதனின் பெயரை சொல்லாமல் மரியாதையோடு கூப்பிடாமல்
பன்னி பயலேன்னு கூப்பிட்டா நம்ம இங்கே உட்காந்து வீட்டில் சிரிப்போம். தட் இஸ் அவர் லெவல் ஆஃப் ஜோக். ரெண்டாவது, நீங்கள் அந்த மனிதனை மட்டும் மட்டத்தல, இறைவனுடைய படைப்பில் பன்றியையும் மட்ட தட்டுறீங்க. ஏன் பன்றிக்கு என்ன தவறு இருக்கின்றது? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம்னா பன்றியையும் மட்டம் தட்டியாச்சு, ஒரே வரியில பன்றிய மட்டம் தட்டியாச்சு. அந்த சக மனிதனையும் பன்னி பயலே வாடா பன்னி மூக்கு வாயா, இப்படிதான், இதுதான் ஜோக் நமக்கு. கடவுளுக்கு அப்படி இல்லை. பன்றி என்பதை நீ மட்டமாக பார்க்கின்றாயா துஷ்யந்த், நான் வராகம் என்கின்ற அவதாரம் எடுத்து வருவேன். நீ சிங்கத்தை கண்டு அஞ்சுகின்றாயா, இதோ நான் நரசிம்மராக வருவேன். சிறு குள்ள உருவு படைத்த குழந்தைகளை பார்த்து ஏளனம் செய்கின்றாயா, நான் வாமனனாக வருவேன். ஓஹோ, அப்பா அம்மா பேச்சை கேட்டா தப்பா அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு நான் அப்பா பேச்சை கேட்டு 14 வருஷம் காட்டுக்கு நடந்து செல்லக்கூடிய ராமனாக வருவேன். மீனை பார்த்து ஏளனம் செய்கின்றாயா, நான் மச்சமாக வருவேன். பறவையை பார்த்து துன்புறுத்துகின்றாயா, நான் ஹம்சமாக வருவேன். இறைவன் தன்னுடைய படைப்பில் உயர்ந்தவன் தாழ்ந்தவன், உயர்ந்தது தாழ்ந்தது என்பதனை பார்ப்பதில்லை என்பதற்காகத்தான் இத்துணை உருவங்களில் அவதாரம் எடுத்துன்னு வர்றார். டு ஜஸ்ட் டெல் தட் இனிமேலேந்தாவது காமெடிங்கிறது ஒருவரையும் ஹர்ட் பண்ணாமல் செய்ய வேண்டும், தமிழ் காமெடியன்ஸ் என்பதற்காகவே பெருமாள் இவ்வளவு அவதாரம் எடுத்திருக்கார். அப்பவே அவர் கணிச்சு அவ்வளவு வரும். அவருக்கு நினைக்காததுல இந்த மாதிரி பன்னி மூக்கு வாயாக்கெல்லாம் மக்கள் போட்டு இப்படி கை சுற்றி 400 ரூபாய் டிக்கெட்டை வேற கொடுத்துட்டு பன்னி மூக்கு வாயா. யோசிச்சு பாருங்க, இஸ் இட் ரைட்? ஒருத்தருடைய உருவை வச்சு, அவருடைய கலரை வச்சு நம்ம ஒரு மிருகத்தோட ஒப்பிட்டு இருக்கோமே, இது சரியா? இதுக்கெல்லாம் நம்ம கை தட்டியிருக்கோமே, இதெல்லாம் எந்த விதத்துல காமெடி சொல்லுங்க? சரி, இப்ப காயத்ரி ராமாயணம் அது படிச்சாலே நம்ம ராமாயணம் நம்ம உள்வாங்கினதுக்கான விஷயங்கள் கிடைச்சிடுமா? மந்திரமோ ஒரு ஸ்லோகத்துக்கோ ஒரு பலன் உண்டு. ஒரு ஸ்லோகம் சொன்னாலும் மந்திரம் சொன்னாலும் பலன் உண்டு. அந்த அர்த்தத்தோடு சொன்ன என்ன அர்த்தம்னா நிவ்யா, நம்ம யோசிக்கிறோம், ஓஹோ இவ்வளவு நாள் நமக்கு இது தெரியலையே, நன்னா இருக்கே, நம்மளும் இந்த மாதிரி வாழ்ந்தா என்ன அப்படின்னு நம்ம வாழ்வியல் முறையை திருத்த ஆரம்பிக்கிறோம் பாருங்க. அதுதான் ஒரு ஸ்லோகத்துக்கு உண்டான நிஜமான பலன். அதுக்கு சொன்னா இறைவன் அருள் கொடுப்பார், அது ஒரு பக்கம் தனியா இருக்கு. நம்ம லைஃப் ஸ்டைலை எப்படி மாத்திக்கிறோம். ஸோ இப்போ ஒரு காயத்ரி ராமாயணத்தை கேட்டுட்டா அந்த காயத்ரி மந்திரத்தின் முழு சிறப்பு பலன் வருமானு கேட்டா அது சொல்றதுக்கான தகுதி எனக்கு இல்லை. ஆனால் அந்த காயத்ரி மந்திரத்துக்கு என்ன அர்த்தங்கிறது நமக்கு புலப்படும். புலப்பட்டா நம்ம தியானம் பண்ணும்போது we will be able to meditate better. ஒரு ஃபோக்கஸ் இருக்கும் இல்லையா? இப்போ ஒரு பல குழந்தைகள் நீங்களே கேள்விப்பட்டிருக்கலாம், அட்டென்ஷனே இருக்காது. நீங்க புஸ்தகம் படிக்க சொல்லுங்க, அதுக்கு இங்க போகும் அங்க போகும் புத்தி. அந்த கான்சென்ட்ரேஷன் ஃபோக்கஸுக்கெல்லாம் இந்த காயத்ரி ராமாயணம் உதவும். எந்த ஒரு சரித்திரமுமே உதவும். இப்போ பல பேர் சொல்லுவாங்க, நீங்கள் என்ன ராமர் கதையே சொல்லிட்டு இருக்கீங்க, கிருஷ்ணர் கதையே சொல்லிட்டு இருக்கீங்க, எத்தனை போர் அடிக்கிறது சார், அதே இவ்வளோ தடவை கேட்கறது. எவ்வளவு தடவை கேட்டாலும் ஒவ்வொரு முறை நாம் புரிஞ்சுக்கக்கூடிய விதம் லெவல் வெவ்வேறு இடங்கள்ல இருக்கும். இதே இன்டர்வியூ நீங்கள் இப்போ எடுக்கிறீங்க இல்லையா, இன்னும் 2 வருஷம் போச்சுன்னா உங்களுக்கும் 2 வயது கூடும், எனக்கும் கூடும். அப்போ நம்ம மெச்சூரிட்டி லெவல் கொஞ்சம் வேற மாதிரி இருக்கும். ஸோ ஆஸ் வி க்ரோ வி ப்ரோக்ரெஸ் அண்ட் மெச்சூர். இது நம்ம புத்தகங்கள் படிப்பதிலிருந்தும் கதை கேட்பதிலும் இருக்கும். காயத்ரி ராமாயணத்தை கேட்டால் நிச்சயமா பலன் உண்டு, அதை விட புரிதல் ஜாஸ்தி ஏற்படும். ஸோ ராமாயணத்துல சொல்லியாச்சு, மகாபாரதத்தை தொடாம போக முடியாது இல்லையா? மகாபாரதத்துல உங்களுக்கு இந்த கேரக்டர் தான் எனக்கு அப்படின்னா, மகாபாரதம்னு எடுத்துட்டீங்கன்னா இந்த இங்கிலீஷ்ல சொல்லுவா there are shades of grey அப்படின்னு. நீங்க இவங்களை கெட்டவர் தான் நல்லவர் தான் சொல்லிட முடியாது. இப்போ கிருஷ்ணர் மேலேயே கிரிட்டிசிசம் வைக்கக்கூடியவர்கள் என்ன சொல்லுவா, என்ன சார் அவர் யுத்தத்தில் ஒரு பக்கம் போய் சொல்றாரு, இன்ன பக்கம் இப்படி பண்றாரு, எல்லா விதமான கோல்மாலும் பண்ணி ஜெயிக்க வைக்கிறாரேன்னு பல பேர் சொல்லலாம். ஸோ அஃப்கோர்ஸ் எனக்கு கிருஷ்ணர் ரொம்ப பிடிக்கும். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் கேரக்டர் எனக்கு ரொம்ப ஒரு டிஃப்ரெண்ட்டாக தோன்றது திரௌபதி. ஒரு எல்லாமே அவளுக்கு லைஃப்பில் சேலஞ்சஸ். 5 குழந்தைகள் கடைசியில் இழந்துடுறா, அவளை சபையில் அவமானப்படுத்தினா. ஸோ நிறைய விஷயங்கள் திரௌபதி லைஃப்ல எடுத்துனீங்கன்னா ஷார்ட் பீரியட்ல ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கா. ஆனால் அதையும் மீறி கொண்டு எப்படி வந்தாள், அவளுக்கு கிருஷ்ணரோட இருந்த ஒரு ஃப்ரெண்ட்ஷிப். சி நிவ்யா, இப்போ இந்த லாஸ்ட் 30-40 இயர்ஸ் இப்போ நீங்கள் வீட்டுக்கு உங்கள் நிறுவனத்தை வேலை பண்ணக்கூடிய ஒரு ஆணை ஃப்ரெண்டுன்னு வீட்டுக்கு சொல்லி கூட்டுன்னு வந்தீங்கன்னா உங்கள் அப்பா அம்மா வாப்பா அப்படின்னு சொல்லிட்டு காஃபி கொடுப்பாங்க. ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடிலாம் கஷ்டம், யாராவது இதுதான்மா என்னோட ஃப்ரெண்டு அப்படின்னு சொன்னா, என்ன ஒரு ஆம்பளையெல்லாம் வீட்டுக்கு வரான் அப்படின்னு சொல்லிவிடுவா. யோசிச்சு பாருங்க, மகாபாரத காலத்துல அவ ஓப்பனா சொன்னா, இவர் தான் என்னோட ஃப்ரெண்டு. அவர் சொல்ற திரௌபதி தான் என்னோட ஆத்ம சமசகி, எனக்கு இவ தான் ஃப்ரெண்டு.
என்ன ஒரு ஜெனுவன் ஒரு பியோர் ஃப்ரெண்ட்ஷிப் இருந்திருக்கு பாருங்க. அது எனக்கு கிருஷ்ணர்லேயும் பிடிக்கும், திரௌபதியிலையும் பிடிக்கும். அதனால இவங்க 2 பேர் எனக்கு ரொம்ப பிடிச்சது. சிறப்பு. நீங்க முன்னாடியே சொல்லியிருந்தீங்க கிருஷ்ணர் வந்துட்டு நிறைய லீலைகள் எல்லாம் பண்ணி வின் பண்ணாரு அப்படின்னு. ஸோ நிறைய பேருக்கு இப்போ அவர் பண்ணினதெல்லாம் சரியா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருந்துட்டே இருக்கு. அந்த கேள்விக்கு உங்களுடைய பதில் என்னவா இருக்கு? ராமருக்கும் கிருஷ்ணர், ராமாயணம் ராமர் முன்னாடி நடந்தது, அடுத்தபடியாக தான் மகாபாரதம் கிருஷ்ணாவதாரம். ஒரே திருமால், ஒரே நாராயணன் ராமராவும் அவதாரம் பண்ணியிருக்கார், கிருஷ்ணராவும் அவதாரம் பண்ணியிருக்கார். ஆனால் அதில் என்ன ஒரு டிஃப்ரென்ஸ் பாருங்க. கிருஷ்ணாவதாரத்தில் கிருஷ்ணருடைய ஒப்பீனியன் என்னன்னா, இவர்கள் சூதாடிய பொழுது நேர்மையா சூதாடல, பல்வேறு லெவல்ல நேர்மையின்மை தெரிஞ்சுது. ஒன்று, பாண்டவர்கள் பக்கம் மூத்தவனாக இருந்த யுதிஷ்டிரன் தர்மராஜா சூதாடி இருந்தால் இந்த பக்கம் துரியோதனன் ஆடி இருக்கணும். எதுக்கு மாமாவான சகுனி ஆடணும்? ஸோ ஃபர்ஸ்ட் அதுல ஒரு சூது. அப்புறம் இவர் PhD பண்ணியிருக்கார் கேம்பிளிங்ல, சூதாட்டத்துல. யுதிஷ்டிரன் இப்பதான் கிண்டர் கார்டன் UKGல இருக்கார். இந்த மாதிரி 2 பேரை நீங்க ஒரே சபையில ஆட விடலாமா? 2 பேருக்கும் ஸ்கில்லை டெவலப் பண்ணிட்டு தானே ஆட வைக்கணும். அதுவும் ஒவ்வொன்றாக பாண்டவர்கள் இழந்து தவிக்கும் போது தவித்த பொருட்களை எல்லாம் விடுத்து தம்பிமார்களை பணைய வைக்க சொன்னான் சகுனி. அவன் தர்மராஜாவும் வச்சார். கடைசியில ஒரு பெண்ணை, அவளுடைய அனுமதி இல்லாமல், அவளுடைய அனுமதியே இருந்தாலும் ஒரு பெண்ணை கேம்பிளிங்ல பணையம் வைக்கலாமா? தப்பு இல்லையா இது? சோ அப்படி யுதிஷ்டிரனும் தப்பு பண்ணார், சகுனி செய்ய வைத்தார். ஸோ பக்கத்தில் இருக்கக்கூடிய கர்ணன், அவளுக்கு உடம்புல துணி இருந்தா என்ன, இல்லாம போனா என்ன? ஷி வாஸ் மென்ஸ்ட்ருவேட்டிங், மாதவிடாய் காலத்தில் இருந்தாள். அதாவது அந்த பீரியட்ஸ்ல இருக்கும்போது, பிளட் வழிஞ்சுட்டு இருக்கும்போது அவள் உடம்புல துணி இருந்தா என்ன, இல்லைன்னா என்னன்னு சொன்னவன் கர்ணன். உள்ளத்தில் நல்ல உள்ளம், நம்ம கர்ணன் சுவாமி தான் சொல்லியிருக்காரு இதை. இவ்வளவு பேர் சொன்ன உடனே அவளை அவமானப்படுத்தி ஏளனம் செய்து இதெல்லாம் பண்ணியிருக்கா. அப்ப கிருஷ்ணருடைய எண்ணம் என்னன்னா, நீங்க ஒரு ரூல் ஃபாலோ பண்ணல. இதே நான் யுத்தம் பண்ணும்போது எந்த ரூல் சொல்லியிருக்கு? நான் தர்மத்தை கடைப்பிடிக்கணும்னு. இஃப் யூ டூ அதார்மிக், நீ தர்மத்தின் வழி இல்லாமல் தவறு செய்தால் உன்னை வெல்வதற்காக நானும் அதர்மத்தில் வெல்வேன். இது ராமருடைய கோட்பாடல்ல. ராமர் இந்த இடத்துல இருந்தா அவர் என்ன சொல்லியிருப்பார்? இண்டிகேட்டரும் போட்டு கையும் காமிக்கணும் பரவர், ரூலை ஃபாலோ பண்ணணும் பர். ஆனால் கிருஷ்ணர் அப்படி இல்லை. நீ தவறு செய்தாய், யூ ஹாவ் நோ ரைட்ஸ் டு ப்ரீச் மீ. நீ தவறு செய்து விட்டு ஏன் கண்ணா தவறிழைத்தாய், ஏன் அதர்மத்தின் வழியில் நடந்து யுத்தம் செய்கின்றாய் நீ கேட்கறதுக்கு உனக்கு தகுதி இல்லை. when you have fought in the adharmic way, I have the rights to fight and win over you. அதனால கிருஷ்ணர் செய்தது சரியா தப்பாங்கிறத விசாரம் பண்றதுக்கு எனக்கு தகுதி இல்லை. கிருஷ்ணர் பண்ணது தர்மத்துக்காக, நான் அதர்மத்தின் வழியில் சென்று உன்னை தோற்கடித்து தர்மத்தை சம்ஸ்தாபனம் செய்வேன். அவர் கீதாச்சாரியன், என்ன பொறுத்த வரைக்கும் அவர் சர்வேஸ்வரன் பரமாத்மா. அவர் பண்ணது சரிதான். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம GT ஹாலிடேஸ் தான், South India's #1 travel brand. உங்கள் சினிமா கனவுகளை சிறகடிக்க டவுன்லோட் நவ் லெட் ஃபேம் ஆப். ஒரு டிக்கெட் 4 படம் உங்கள் டிஸ்னி பிளஸ் ஹாட்ஸ்டார்.